மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் நேற்று முன்தினம் காலமான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் அவருடைய இல்லத்தில் அரசியல் கட்சித் தலைவர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மன்மோகன் சிங் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வசதியாக மன்மோகன் சிங்கின் உடல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று காலை கொண்டு வரப்பட்டது. அங்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் டி.கே. சிவக்குமார், அசோக் கெலாட், சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாதல், கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முக்கிய பிரமுகர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள், தொழில் அதிபர்கள் உள்ளிட்டோரும் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தினரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து மன்மோகன் சிங்கின் உடல் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. மன்மோகன் சிங் உடல் அருகே சோகமே ஒருவாய் ராகுல் காந்தி அமர்ந்திருந்தார். இறுதி ஊர்வலத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டெல்லி யமுனை நதிக்கரையில் நிகாம்போத் காட் என்ற இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு தற்போது இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது.